நான்சென்ஸ். ஏன்டா அப்படி அறிவு கட்ட தனமா நடந்துக்கிட்ட? என்னாச்சு உனக்கு? நல்ல வேலைங்க சம்பந்திங்க, நான் கரெக்ட் டைம்க்கு அங்க போனேன். இல்லைன்னா போதையில என்ன செய்யணும்னு தெரியாமலே மாப்பிள்ளை என் பொண்ணை அடிச்சு கொண்டு இருப்பாருங்க. ஏன்டா இப்படி ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. நீ அடிச்ச, அவளும் அடிச்சா, அவ அங்க போனா, நீ இங்க வந்துட்ட. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஏன் அவகிட்ட போய் சண்டை போட்ட? வலிப்பா, வலி. Pain. If I don't kill that pain kills me, pa. ஆரஞ்சுவே ராஸ்கல். அவளை சரி பண்ணி ஒழுங்கா வச்சுக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்த துப்பு இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு குடிச்சிட்டு வந்து ஏய், ஓன் தப்புக்கு நியாயம் சொல்ல பாக்குறியா? மா, பொண்ணோட குடும்பம் நடத்தலாமா? பேயோட எப்படி குடும்பம் நடத்துவீங்க? மாப்பிள்ளை என் பொண்ணு. ஹலோ, நீங்க நல்ல மனுஷன் தாங்க. அதுக்காக உங்களோட குடும்பம் நடத்த முடியும்? சூர்யா, சும்மா கத்தாதீங்கம்மா. என்ன நடக்கிறது ஈஸிமா. இத்தனை நாளா நீங்களும் தான் அவளோட மல்லு கட்டினீங்க. முடிஞ்சதா உங்களால? உங்களுக்கும் பெப்பே, உங்க அப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிட்டு போலாவ. ராஸ்கல், அவ கிருமிமா, வைரஸ், அழிக்கவே முடியாத கிருமிமாவ. எல்லாரையும் சாகடிக்கிற கிருமிமாவ. அதான் அவளை அழிக்க முடியலனாலும் அவளை அப்படியே வச்சு மிதிக்கணும்னு வெறி வந்துருச்சு. நீ மனுஷனாடா? நீ படிச்சவனா? நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? நான் ஆகலப்பா, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படி ஆக்கிட்டீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படி ஆக்கிட்டீங்க. குடிச்சா என்ன வேணாலும் பேசுவியா? நாங்க உன்னை என்னடா பண்ணோம்? சம்பந்திங்க, மாப்பிள்ளை ஒண்ணு சொல்லாதீங்க. இப்ப அவர் நிலையில இல்ல. இப்ப என்ன சொன்னாலும் அது அவரால் புரிஞ்சுக்க முடியாதுங்க. புரியுங்க, எல்லாம் புரியும். இவ்வளவு போதிலையும் தலை சாயமா இருக்கேனே, புரியாதா? தெரியுதுங்க, நிக்க கூட முடியாம தள்ளாடுறீங்களா நீங்க? போங்க, இங்க வாழவே முடியலையா? நிக்க முடியாதத பத்தி பேசுறீங்க. நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளவு எடுத்து சொல்லிருக்க, எவ்வளவு பேசிருக்க, எவ்வளவு புரிய வச்சிருக்க. எதுக்குமே இப்படி அர்த்தம் இல்லாம பண்ணிட்டீங்க. போங்கம்மா. இவ்வளவு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, புரிய வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாம ஒரு பிடாரிய பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கைய